உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் என்ன பண்றீங்க? கீழே படுக்க போறீங்களா? ஆமா, உன்னை நம்பி இனிமே உன் பக்கத்துல எல்லாம் என்னால படுக்க முடியாது. சார் நீங்க பிறந்ததுல இருந்தே பெட்ல படுத்து பழக்கமானவரு. இப்போ திடீர்னு இப்படி தரையில படுத்தா எப்படி தூக்கம் வரும்? சும்மா வீம்பு பண்ணாதீங்க சார். வாங்க ஒழுங்கா வந்து பெட்ல படுங்க. இல்லனா தூக்கம் வராம அவஸ்தைப்படுவீங்க. ஏய், அவ்வளவு அக்கறை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பாரு, நான் எங்க படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரும். நீ உன் வேலையை பாரு. சரி, ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். சிவராத்திரி தூக்கம் ஏது? ஓ சிவராத்திரி தூக்கம் ஏது? தூக்கம் வரலையா உனக்கு? எதுக்கு இப்ப தேவையில்லாம பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? இப்போ எனக்கு நல்லாதான் சார் தூக்கம் வருது. நீங்க தான் பாவம் தூக்கம் வராம அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. அதான் ஒரு பாட்டு பாடுனா நல்லா தூங்குவீங்களேன்னு பாடுன. நீ எனக்கு தூக்கம் வரணுங்கிறதுக்காக இந்த பாட்டை பாடினேன்னு நான் நம்பணும். ஆமா சார், நிஜமா உங்களுக்கு தூக்கம் வரணும்னு தான் இந்த பாட்டை பாடுன. ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க? நிஜமா என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல சார். நீங்க தான் நமக்குள்ள ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கீங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். யார்கிட்ட பேசுற நீ? எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் கீழே படுத்துட்டு இருக்கீங்க? அவ்வளவு நம்பிக்கை இருந்தா பெட்ல படுக்கலாம்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். என் மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்குன்னு இப்போ ஒத்துக்கிறியா? என்னோட கட்டுப்பாட்டை மீறி உன்னோட மூச்சு காத்து கூட என்ன டச் பண்ண முடியாது. குட் நைட். ஓகே. அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க சம்பந்தி. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க தாத்தா? எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். சரி, எப்படியோ எங்களுக்கு சாக்லேட் வாங்கி வந்திருப்பீங்க. கொடுங்க தாத்தா. டே கவின், என்ன பழக்கம் இது? வந்தவங்க கிட்ட நீ முதல்ல இப்படி சாக்லேட் தான் கேப்பியா? பரவாயில்ல தம்பி, சின்ன பசங்க தானே, தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த முறை வர்றப்போ கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். போங்க தாத்தா. இனிமேல் நீங்க எப்பதான் வருவீங்களோ? எங்க மேல உங்களுக்கு பாசமே இல்ல. ஐயோ அஞ்சலிமா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. தாத்தா உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கம்மா. சும்மா பொய் சொல்லாதீங்க தாத்தா. உண்மையிலே எங்க மேல பாசம் இருந்தா அடிக்கடி எங்களை பார்க்க வருவீங்களே. ஆனா நீங்க எப்பவாவது தான் ஒரு தடவை வீட்டுக்கு வரீங்க. அதுவும் எங்களை பார்க்க வரீங்களா இல்ல உங்க பொண்ணு சுடர பார்க்க வரீங்களானே தெரியல.
வர அன்னைக்கு 4 வார்த்தை எங்க கிட்ட பேசிட்டு சுடர் கூட தான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறீங்க. ஆமா தாத்தா. காவ்யா காவ்யா, டாடி. தாத்தா ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே ஓகே இந்த டாடி. கதையெல்லாம் அவர் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா பேசலாம். ஓகேவா? ஓகே அபி எல்லாரையும் கூட்டிட்டு மேல போமா. வாங்க போலாம். போங்க. தாத்தா ம் நீங்க பேசிட்டு வாங்க, நாம மேல விளையாடலாம். சரிம்மா, போங்க. அங்கிள் வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. சரி. அப்பா எப்போ வந்தீங்கப்பா? இப்பதாம்மா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. தப்பான ஒரு தகவல் கிடைச்சதுனால கொஞ்சம் பதறி போயிட்டேன். அந்த அதிர்வு இன்னும் என் உடம்ப விட்டு போகலம்மா. ஏன்பா என்னாச்சு? எவனோ ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி காணாம போன உங்க மூத்த பொண்ணை பத்தின தகவல் கிடைச்சிருக்கு, உடனே நான் சொல்ற அட்ரஸ்க்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னாம்மா. ஆ? நானும் சந்தோஷமா கிளம்பி போனேன். வழியில தான் மாப்பிளைய பார்த்தேன். அப்புறம் மாப்பிள்ள தான் அந்த அட்ரஸ்க்கு என்ன கார்ல கூட்டு போனாருமா. அங்க போய் பார்த்தப்பறம் தான் தெரியுது அது ஒரு ஹாஸ்பிட்டல். என்ன வர சொன்ன ஆளு நெஞ்சில குண்டு தூக்கி போட்ட மாதிரி உங்க பொண்ணு இறந்துட்டான்னு சொன்னாம்மா. ஐயோ, ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சுமா. நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே சாஞ்சிட்டம்மா. ஐயோ. சுடர், பதட்டப்படாத. பொண்ணு இறந்துட்டாங்கிற அதிர்ச்சியில அங்கிள் கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாரு. ஆனா இப்ப இவரு நார்மல் ஆயிட்டாரு. மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா இறந்து போனது வேற ஏதோ ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா பேரும் சுப்பிரமணியங்கிறதால அந்த பையன் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கான். இதான் நடந்துச்சு சுடர். சம்மந்தி, உங்களோட நல்ல மனசுக்கெல்லாம் உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ நிச்சயம் எங்கேயாவது சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பா. நீங்க கவலையே படாதீங்க. கடவுள் சீக்கிரமே உங்களை சந்திக்க வைப்பாரு. ஐயோ, ஏதோ ரவுடி கும்பல் நம்மள கடத்திட்டு வந்திருக்காங்க போல இருக்கே. கொலையெல்லாம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? கடவுளே, என்னை எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருப்பா. நான் செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு பாக்கி இருக்கு. அதை செஞ்சு முடிச்சிட்டேன்னா சந்தோஷமா நானே செத்து போயிடுவேன். அது வரைக்கும் அது நான் உயிரோட இருக்கணும். நல்ல வேலை போன் லாக்ல இல்ல. நமக்கு தெரிஞ்ச ஒரே நம்பர் எழிலோட நம்பர் தான். நாம அவருக்கே போன் பண்ணுவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.